தமிழ் திரையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு குரல் எஸ் ஜானகி. அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் இந்திய திரை இசைக்கு. ஏனென்றால் அவர் 17 மொழிகள்ல பாடிய ஒரே பாடகி இந்தியாவிலேயே என்ற ஒரு பெருமைக்கு உரியவர். இந்தியாவிலேயே திரைப்படங்கள்ல அதிக பாடல்களை பாடியவர் என்று லதா மங்கேஷ்கரை சொல்வார்கள். ஆனால் அதிக மொழிகள்ல இந்திய மொழிகளிலேயே 17 மொழிகளில் பாடிய ஒரே பாடகி என்ற சாதனைக்கு உரியவர் எஸ் ஜானகி. அப்படியான ஒரு திரை இசை பாடகி உயிரிழந்திருக்கிறார் என்பது, அவர் காலமாகி இருக்கிறார் என்பது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சிக்குரிய அல்லது ஒரு பெரிய இழப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்திருந்தாலும் 1938 அவர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தாலும் அப்பொழுது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படாத மதராஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட குண்டூர் மாவட்டத்தில் தான் பள்ளப்பட்லா என்ற ஒரு ஊரிலே பிறந்தவர். 1938 பிறந்தவர். அவர் சிறு வயதிலேயே இசை ஆர்வம் ஏற்பட்டு 1956 ஆல் இந்தியா ரேடியோவிலே அவர் பாட்டு போட்டி ஒன்றை நடத்தி அதில் கலந்து கொண்டு அதில் பரிசு பெற்றவர். அதன் மூலமாக அவர் அதற்கு பிறகு அப்பொழுதைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்திடமும் பரிசு பெற்றவர் சிறு வயதிலேயே. அப்படியான அவர் திறமைக்கு சொந்தக்காரர். இதை தொடர்ந்து அவர் ஏடிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில பாடக்கூடிய ஒரு பாடகியாக அவர் இந்த தமிழ் திரையுலகிலே அவர் வந்தார். அதற்கு பிறகு தமிழிலே விதியின் விளையாட்டு என்ற படத்திற்காக அவர் பாடியதுதான் முதல் பாடல். தமிழ் திரையுலகில் முதலாக அவர் பின்னணி பாடியிருந்தால் விதியின் விளையாட்டு என்ற அந்த பாடல் தான். அதை தளபதி ராவ் என்ற இசையமைப்பாளர் இசையமைத்த அந்த பாடல். அதற்கு அடுத்த நாளே அப்பொழுது பிரபலமாக விளங்கிய கண்டசாலா என்ற ஒரு ஆண் பாடகர், அவர் பிரபலமான பாடகர் அந்த காலகட்டத்தில், அவருடன் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் தெலுங்கிலே கிடைத்தது. அவருடைய குரல் அவ்வாறு இருந்ததுனால அடுத்த நாளே கண்டசாலாவுடன் ஒரு பாடலை பாடினார்.